குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் உங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணவங்க, அப்புறம் நம்மக்கிட்ட ஹீலிங் சர்வீஸ் எடுத்தவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம பெரியபாளையத்தம்மன் அருள்வாக்கு இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் அவங்களோட அந்த ரீடிங்கில் வருது. ஏன்னா எனக்கு ரெசனேட் ஆச்சு, அம்மனோட அருள்வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரத்துக்கு இந்த மாதத்திலிருந்து அன்னையோட ஆட்சி நடக்குது தெரியுமா உங்களுக்கு? அதோட சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். 6 மாதம் அம்மாவும் 6 மாதம் அப்பாவும் ஆட்சி பண்ணுறாங்க. இப்போ அப்பா என்ன பண்ணுவார்? தியானத்தில் இருப்பார். யார்? சிவன். ஓகேவா? இந்த ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் அம்மாவோட ஆட்சி. அதில் ஃபஸ்ட்டு அம்மாவை ஆராதனை பண்ணி அவங்களோட பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கு சிறப்பாக அந்த மாதங்களை நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ மக்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்ந்திட அன்னையே நம்ம வேண்டிக்கணும். ஓகேவா? எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இதில் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அதெல்லாம் பார்க்காதீங்க. எல்லாருக்கும் அம்மா அவங்க. ஓகே, மரியாளாவும் வந்தாங்க. இப்போ மாரியம்மனாவும் நமக்கு அருள் மழை பொழிகிறாங்க. சரியா? அதனால் இவங்க கிறிஸ்டின் பார்க்கணும், முஸ்லீம் பார்க்கணும், இந்து கிடையாது. நீங்கள் வேணால் அதை இது பண்ணிக்கோங்க. அன்னை தான். ஓகேவா? அன்னையை எந்த பேர் கூப்பிட்டாலும் அன்னை தான். மரியேன்னாலும் அந்த அம்மா தான். பெரியபாளையத்தம்மானாலும் அவங்க தான், பவானி அன்னை. இவங்களோட சிறப்பான இந்த 6 மாதம் அவங்க தவத்தை முடிச்சுட்டு இப்போ நமக்காக கண் விழித்து நம்மளை காக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகே, இதில் 2 பைல் வச்சுருக்கேன். இதில் பைல் 1 இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், செகண்ட் பைரட் கிறிஸ்டல். ஓகேவா? ஸோ இந்த 2த்தில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீப் பிரீத் எடுங்க, கண்களை மூடி. அதுக்கப்புறமா உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுது சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க. இப்போ அன்னையோட அருள் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு என்னெல்லாம் டாபிக் இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஹெல்த்து, உடல், மனம், ஆன்மாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்காக என்ன கைடன்ஸ் என்ன ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, உங்களோட ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பணவரவு, வேலைவாய்ப்பு, ஃபேமிலி லைஃப், அதாவது குடும்ப ஒற்றுமை, இல்லைன்னா லவ் ரிலேஷன்ஷிப், இது 2த்துக்குமே கூட அதில் வரும். ஓகேவா? சில பேர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நீங்கள் அந்த உறவுகள் சம்மந்தமாக அவங்க என்ன ஒரு இது கொடுக்குறாங்களோ, என்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் இப்போ நடக்க போதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக உங்களுக்கான கைடன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான அஃபர்மேஷன் சொல்கிறேன். ஓகேவா? பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, அன்னையை மனதில் நிறுத்திக்கோங்க. நீங்கள் கிறிஸ்டினா, முஸ்லீமா, இந்துவா, எந்த ரிஜினால இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் உங்களுக்கு அன்னையை அருள் புரிவாங்க. மனதார அவங்கள வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நடக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? டிவைன் பாத் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னாலே டிவைனோட நீங்கள் கனெக்டிவ் ஆகிறீங்க. உங்களை ஒரு டிவைன் அந்த ஒளி ஆற்றலோடு உங்களை அந்த வழியில் அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கான ஒரு சமிக்கை கொடுக்குறாங்க, சைன் கொடுக்குறாங்க. முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பணவரவு, வேலைவாய்ப்பு, மணி 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 அதுக்கு தானே வரும். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். பணவரவு, வேலைவாய்ப்பு பைல் 1க்கு இந்த வாரம் எப்படி இருக்க போதுமா? ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அன்னை பவானி, விஜய் பவானி. பணவரவு, வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், பணவரவு. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு வேலைவாய்ப்பு, பணவரவில் என்ன முன்னேற்றம் இருக்க போகுது?
ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பணவரவுக்காக அம்மா சொல்கிற விஷயம் என்னென்னா, வாவ், ஒரு சிலர் நீங்கள் உங்கள் திருமணத்துக்காக இல்லைன்னா உங்களோட மகளோட திருமணம், மகனோட திருமணம், வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் பண்ணுறதுக்காக திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க. அதுக்கான மணி எனர்ஜிக்காக நீங்கள் அம்மா கிட்ட நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கிறீங்க. எனக்கு இவங்ககிட்டேருந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கணும், மணி எனர்ஜி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அதை மனதிலே ஒரு சிலர் வந்து மனதிலே நினச்சிட்ருக்கீங்க. ஆக்ஷன் எடுக்கணும். மணி விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் லேகிங் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. அது ஏன்னா அதுக்கு சில கர்மா இதெல்லாம் வேலையெல்லாம் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட நம்ம போய் இதை கேட்கலாமா வேணாமா, இவங்க கேட்டால் எனக்கு பணம் கிடைக்குமா, ஒரு தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்து டூயலாக இருக்கீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டு தான், கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீ அவங்கக்கிட்ட போய் கேளு, உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும். இது ஒரு சிலர் அப்படி தான் எனக்கு ஏன்னா அப்படி தான் ரெசனேட் ஆகுது. வீட்டில் ஒரு நல்ல ஒரு விசேஷம் வச்சுருக்கீங்க. அந்த திருமணத்துக்கான விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்காக யோசிச்சுட்ருக்கீங்க. கேட்குறதுக்கு சீக்கிரமே உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அம்மாக்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கீங்களா நீங்கள், ஏன்னா அந்தளவுக்கு நல்ல பவர்ஃபுல் அந்த இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணலை, வீடு கட்டி அப்படியே நிற்குது, அந்த வீட்டை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வந்து கொண்டு போகணும், அதை கம்ப்ளீட் பண்ணணும், கிரகப்பிரவேசம் பண்ணணும், இதுக்கு பணம் வந்து ஒரு லேகிங்காக நிற்குது எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அம்மாக்கிட்ட நல்ல ஒரு ப்ரே பண்ணிக்கிட்டு உங்களோட முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறது, இல்லை அவங்கக்கிட்டேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னாலும் அங்கேருந்து ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வரலாம். இது ஒரு சிலருக்கு. ஓகே, இந்த மணி எனர்ஜிக்காக எந்த மாதிரி ஒரு லேகிங்கில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, அதுக்கு அன்னை வந்து சூப்பராக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் நீங்கள் நிறைய பேர் வந்து இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இதில் இருக்கலாம், ஒரு ஃபியூ பீப்புள். ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம். ஓகேவா? இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கீங்க. சில லாக்ஸ் இருக்குது உங்களுக்கு. சில பேர் இந்த ரீடிங் பார்க்குறவங்களே வந்து கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியான பர்சன். எப்படின்னா ஹீலர்ஸ் அந்த மாதிரியே கூட பார்க்குறீங்க, தெரப்பிஸ்ட்டு, ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருக்கிறது, ஒரு மேனேஜர் லெவலில் ஒர்க் பண்ணுறது, மற்றவங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணுற அந்த மைண்ட் செட், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் கூட இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கீங்க. சரியா? இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம், குடும்ப உறவுக்காக பார்க்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்காக. சில பேர் லவர்ஸாக இருக்கலாம், சில பேர் வந்து திருமணமானவங்க, உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளோட, உங்கள் கணவர் இல்லை மனைவியோட உங்களுக்கு எப்படி இந்த லவ் பாண்டிங்கு, திருமண வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமைக்காக பார்க்குறோம். அடுத்தது ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அம்மா குடும்ப ஒற்றுமை, உறவுகள் வகையில் என்ன ஒரு மெசேஜ், எப்படி போக போகுது அவங்களுக்கு இந்த வாரம், அவங்க பாண்டிங்கை எப்படி கொண்டு போகிறாங்க. ஃபைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஃபைல் 1 சூஸ் பண்ணவருக்கு செல்லங்களே, நீங்கள் இந்த ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க இந்த உறவுகள் விஷயத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு சிலர் வந்து வெளியே, அதாவது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க இந்த வரும் வாரத்தில். ஒரு முக்கியமான முடிவு எடுத்துகிட்டு இதுக்கெல்லாம் ஒரு குட் பை சொல்கிறேன், என்னால் இதுக்கு மேலே வந்து டாலரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு சிலர் வந்து மெயில் பார்க்குறீங்க, ஒரு சிலர் ஃபீமேல் பார்க்குறீங்க. நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களோட மெயில் எனர்ஜிக்காக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கீங்க. உங்கள் மெயில் உங்களை வந்து எப்படி பண்ணுவார், ரொம்ப அதிகார தோரணையில் தான் உங்களை வச்சுருப்பார். அவருக்கு அண்டர் கண்ட்ரோல், நீங்கள் வந்து அவரோட கண்ட்ரோலில் இருப்பீங்க. நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப சரண்டர் ஆகி தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு, பாசம்
எதுவுமே உங்களுக்கு அவர்கிட்டருந்து வருதான்னு கேட்டால் அங்கே கொஸ்டின் மார்க். அங்கே ரொம்ப விரக்தியான ஒரு மன ஓட்டத்தில் உட்காந்துருக்கீங்க. இந்த வரும் வாரம் நீங்கள் வந்து உங்களை உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள், ஹீலிங் எடுத்துக்கோங்க. கோவிலுக்கு அப்பப்போ கொஞ்சம் டிவைனோட கனெக்டிவாக இருங்க. ஏன்னா ரொம்ப சோகமாக இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷன் போகிறீங்க. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. உறவுகள் ரீதியாக உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணுன்றாங்க. ஓகேவா? உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலன்னா இந்த வாரம் வந்து ஒரு தேவையற்ற ஒரு முடிவுகள் நீங்கள் எடுத்து அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே மூவ் ஆன் பண்ணுற மாதிரி. இவ்வளோ நாளாக இந்த குடும்பத்தை வந்து எப்படியோ ஒரு இது பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தீங்க. ஆனால் இந்த வரும் வாரத்தில் ஒரு சிலர் வந்து இதை விட்டு இந்த உறவு எனக்கு வேண்டாம்னு சொல்லி வெளியே போகிற மாதிரி இருக்குது. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் இதை தக்க வச்சுக்கிறதுக்கும் இதை வந்து போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் உறவுகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது, உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். இந்த அடிமை வாழ்க்கை வாழாதீங்க. அன்பு காட்டுங்க, ஆனால் அடிமை ஆகாதீங்க. குட்டை அந்த குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் வேண்டாம். ஒரு புழு பூச்சினா கூட அதை அடிக்கும் பொழுது அதை பண்ணும்போது அது நெளியும். ஓகேவா? அது அந்த இது கூட உங்களுக்கு இல்லைன்னா எப்படி? நீங்கள்லாம் வந்து ஒருத்தர் வந்து நம்மளை எந்த லெவலில் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உணருங்க. நீங்கள் வந்து ரொம்ப அடிமை, அவங்க கேட்காமலே விழுந்து விழுந்து வேலை பார்க்குறது அவங்களுக்காக அங்கே அதுக்கெல்லாம் வந்து ஒரு இதுவே இல்லாத ஒரு மனிதர்கிட்ட நீங்கள் போய்ட்டு அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க, உங்களை டியூன் பண்ணுங்கள் சரியாக. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் உங்களோட இந்த லவ் பாண்டிங்கே இந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க இந்த வரும் வாரம். ஓகேவா? ஒரு சிலர் அதிலேருந்து மூவ் ஆன் ஆகுறீங்க. ஒரு சிலருக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது, சோகமாக இருக்க போகிறீங்க. அதெல்லாம் வேண்டாம். டிவைன் உங்களை சுற்றி இருக்கிற அந்த உறவுகள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு அன்பு பாசம் எல்லாமே கிடைக்க போகுது. ஆனால் நீங்கள் அதை கவனிக்க மாட்டீங்க. டிவைன் வந்து உங்களுக்கு அதை அலைன் பண்ணி உங்களுக்கு முன்னாடி, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் உறவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, அதனால் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. திரும்ப திரும்ப நான் வந்து எதையும் நம்புகிற மாதிரி இல்லை, எனக்கு இந்த ஃபேக்கான இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சோகத்தில் இருக்கீங்க. எப்படின்னா ஒரு உங்களுக்கு வந்து யாராவது புதிய நண்பர்கள் வரலாம், புதிய உறவுகள் வரலாம், இல்லை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட யாராவது உங்ககிட்ட பாசிட்டிவாக பேசலாம். ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனிக்காமல் சரி ஓகே உங்களால் புரிஞ்சுக்க முடியும், ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருப்பீங்க, ரிசர்வ்டாக இருப்பீங்க, தனிமையை விரும்புவீங்க. அப்பப்போ கொஞ்சம் வந்து தனியாக போய்ட்டு உக்காந்துக்கலாம். இவங்களெல்லாம் விட்டு, அதாவது கூட்டமாக ஃபேமிலியோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. இந்த வரும் வாரத்தில் தனியாக தான் போய் உட்காரணும்னு தோணும். தனியாக இருந்தால் பெட்டராக இருக்குது, நான் ஹீல் ஆகிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் அமைதி கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து உங்கள்கிட்ட அன்பு காட்டுறவங்களையும் கவனிங்க. கொஞ்சம் ஹீலிங் எடுத்துக்கக்கூடிய டைமாக தெரியுது கைஸ். ஏன்னா நீங்கள் நிறையா அந்த ஃபெயிலியர்ஸ், அது வேலைக்காகவும் சரி, நிறைய விஷயங்கள் உங்களோட அந்த இதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இதிலெல்லாம் ஒரு முன்னேற்றமான ஒரு இது கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்களை வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 2 நாளைக்கு என்ன பண்ணுங்கள், எங்கேயாவது ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான இடம் உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே போய்ட்டு ஒரு 2 நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமை. எதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏதாவது என்ன பிடிக்குதோ, ஏதாவது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயங்களை, மியூசிக் கேட்டால் பிடிக்குதா, சாப்பிட பிடிக்குதா, எது ஒன்று உங்களுக்கு பிடிக்குதோ நல்லா சந்தோஷத்தை கூட அதை செய்யுங்க. அதுக்குன்னு உட்காந்து எப்பா நீங்கள் மெயில் பார்க்குறீங்களா, உடனே உட்காந்து நாங்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து நான் டூர் போயிட்டு வரேன், ஒரு மேடம் சொல்லிட்டாங்க, நான் போயிட்டு எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம் அப்படிலாம் நான் சொல்லப்பா. அதெல்லாம் வேறு, அந்த மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறதுலாம் நான் ஐடியா கொடுக்கல. உங்களை வந்து உங்கள் உடம்புக்கு கெடுதி இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் கெடுதல் இல்லாமல் பண்ணிக்கிற எந்த ஒரு நல்ல விஷயமும் சந்தோஷத்தை கொடுக்குற விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இது வந்து குடும்ப ஒற்றுமைக்காக பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஹெல்த்துக்காக பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அம்மா ஹெல்த்துக்காக என்ன சொல்கிறாங்க, உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், உடல் மற்றும் மனம், இதில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகிறது? சொன்ன உடனே நச்சுன்னு வருது. நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா? இப்படி வந்து விழுறாங்களே, ஆஹா, எஸ்.
ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரண்ட்டில் நீங்கள் வந்து சில பேரால் ஒரு நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜினால் ரொம்ப வந்து அழுத்தப்பட்டு அவங்க சில ஏமாற்றங்களையும் வழிகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது கலெக்டிவ் ரீடிங். ஒவ்வொரு சுச்சுவேஷன் வருது, ஒவ்வொருத்தருக்கு அந்த சுச்சுவேஷன் யாருக்கு பொருந்திருக்கோ அவங்களுக்கான மெசேஜ் அது. உங்களுக்கு பொருந்திருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் இல்லையா நீங்கள் எடுத்துக்கூடாது. உங்களுக்கான சுச்சுவேஷனுக்கு என்ன கைடன்ஸ் அந்த இது வருதோ, மெசேஜ் வருதோ, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா உங்களோட ஃபீமேல் எனர்ஜினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அவங்க உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வாய்க்கா வரப்பு தகராறுலாம் பெருசாக இருக்குது. அதனால் உங்கள் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உடல் மனம் ரெண்டுமே நீங்கள் வந்து ஹீல் பண்ணணும், ரெக்கவர் பண்ணணும். ஓகேவா? இந்த வரும் வாரத்தில் நீங்கள் அதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செய்ய போகிறீங்க. செஞ்சிங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த வாரம் உங்களுக்கு அது யோசனையாக இருக்கும். நம்ம எப்படி இதிலேருந்து வெளில வரணும், இதிலேருந்து நம்மளை வந்து ரெக்கவர் பண்ணிக்கணும்னு ஒரு சிலர் வந்து முடிவெடுத்து வச்சுருப்பீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து நீங்கள் ஹீல் ஆகிடுவீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் அபவ் 45, 50 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் வந்து ரொம்ப வெல் செட்டில்டாக நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா செல்வ நிலையிலையும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு உங்களுக்குன்னு ஒரு கிரவுண்டிங்கான ஒரு இது இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி. ஆனால் எல்லாம் இருந்தும் இப்போ எல்லாம் இழந்து நிற்கிறீங்க. இது ஒரு சிலர் மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி. ஸோ உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் என்ன முடிவெடுக்கிறது தெரியாமல் உடல் இன்ட்யூஷன் பவரும் வீக்காக இருக்குது, ஹெல்த்தும் வீக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் வாங்கின வலி அந்த அடிகள் அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன் இருக்குது. நம்ம முடிவெடுத்து இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் செஞ்சீங்கன்னா சக்ஸஸ். உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. 3 எனர்ஜி பவரை ரைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்கள். அடிக்கடி தனிமையில் போய் உட்காருவீங்க. தனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உங்ககிட்ட அன்பு காட்டுறவங்களை உதாசீனப்படுத்தாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் இந்த வாரம் வந்து உங்கள் உடல் மனம் ரெண்டுத்தையும் வந்து தக்க வச்சுக்க நல்லபடியாக பார்த்துக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கலாம். இவ்வளவு நாள் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிளில் தான் இருந்திருக்கீங்க. அதை வந்து அதிலிருந்து நீங்கள் வெளில வர போகிறீங்க. இந்த வரும் வாரம் நீங்கள் சில எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஏதோ ஒரு மெடிடேஷன் கற்றுக்கலாம், ஏதாவது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் பண்ணி நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும். இது ஃபீமேல் மெயில் 2 பேருக்குமா சொல்லிட்டேன். ஓகேவா? நீங்கள் ஃபீமேல் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் குரூப் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 35, 45 அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பிலோ 25ல் இருக்கீங்க. சில பேர் மிதுனம், துலாம், கும்பம், சில பேர் கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. ஓகே, உங்கள் உடல் மனத்துக்கான அற்புதமான ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஓவரால் இப்போ நம்மளோட பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அம்மா வந்து என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பணவரவு, வேலைவாய்ப்புக்கு பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா குடும்ப ஒற்றுமை, உறவுகளுக்குள்ள என்ன ஒரு பாண்டிங் இருக்க போகுது இந்த வாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் உங்களோட உடலுக்கான மனதுக்கான ஆரோக்கியத்துக்கு என்ன ஒரு கைடன்ஸோ அதையும் சொன்னாங்க. இப்போ ஓவரால் கைடன்ஸ் டோட்டலாக என்ன ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மொத்தத்தில் நீ என்ன சொல்ல வர, உன் பிள்ளைங்களுக்கு என்ன கைடன்ஸ் வச்சுருக்க? ரொம்ப நாளாக ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்களா? அம்மாக்கிட்ட நிறைய வேண்டுதல் வச்சுருக்கீங்க போல இருக்கு. டிவைன்கிட்ட வச்சு 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 வெக்ஸ் ஆகிட்டீங்க. எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, எனக்கு எதுவுமே நடத்தி தர மாட்டேங்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? என்னம்மா கார்டு வந்து நிற்கிதப்பா, என்னம்மா இதுதான்ப்பா அன்னையின் அருள். எவ்வப்பா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி நிறைய டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க.
உங்களுக்கு என்ன கைடன்ஸுன்னா, நீ நீ வந்து இவ்வளோ நாள் நடந்தது, நீ வந்து மணிக்காக கேட்டிருக்கலாம், வேலைக்காக கேட்டிருக்க, ஒரு ரிலேஷன்ஷிப்காக கேட்டிருக்க, எல்லாத்துக்கும் கேட்டிருக்க. ஆனால் எனக்கு எப்போ அது கிடைக்கும், எப்போ நடக்கும், எப்போ நடத்தி தரப்போகிற? இதுவும் சில பேருக்கு. சில பேர் வேலைக்காக கேட்டிருந்தாலும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்காக கேட்டிருக்கீங்க, ஓகேவா, ஹெல்த்துக்காக கேட்டிருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நான் நடத்தி தரேன். உங்களோட சக்ஸஸ்க்காக நிறைய வந்து அம்மாக்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கீங்க. ஒரு நல்ல வேலையில், ஒரு பெரிய லெவலில் நான் வந்து ஒரு வேலையை பார்க்கணும், ஒரு ஜாபை நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நான் ஒரு ஆளாக இந்த சொசைட்டியில் வாழணும். எப்போ எனக்கு இதை நடத்தி தரப்போகிற அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் நீ நினச்ச விஷயங்களை நான் நடத்தி தரேன். என்னை நம்பி சரண்டர் பண்ணு. டிவைன் டைமிங் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இரு. இந்த நம்பிக்கையற்ற மனநிலையில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருந்தேன்னா, நான் கொடுக்குற நானே முன்னாடி வந்து நின்னா கூட உனக்கு நீ இது யாரோ ஒரு அம்மா, இது கிராமத்துலேருந்து வந்துக்கிற அம்மா, இது யாரோ இந்த பக்கத்தில் இருந்து போகிறாங்க அந்த அம்மா அப்படி சொல்லிட்டு அவங்கள கண்டும் காணாமல் போயிடுவீங்க. இதுவே நீங்கள் வந்து ரிலாக்ஸாக சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்கள அன்னை கொடுத்த விஷயங்களை நினச்சி கிராட்டிடியூட் பண்ணுங்க. அவங்க நீங்கள் கேட்காமலே பல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு ரூட்டு போடுவோம். நம்ம ஒரு ரூட்டு போட்டு நான் இந்த ஏரியாவுக்கு இப்படி போனோன்னா நான் வந்து வாக்கிங் பண்ணி தான் போவேன், நான் நடந்து போவேன், இத்தனை தெரு தாண்டி இப்படியெல்லாம் நான் போய் நான் அங்கே ரீச் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் பிளான். அவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம பிள்ளைக்கு ஒரு ஃப்ளைட் கொடுத்தா கரெக்டாக ஃப்ளைட் ஒரு 10 நிமிஷத்தில் போயிட்டு நேராக போய் அது இறங்கிடும், ஓகேவா. அவங்க ஒரு ரூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள் ரூட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு திரும்பணும், அதுக்கப்புறமா லெஃப்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் அப்புறம் ரைட்டு திரும்பணும், திரும்ப லெஃப்ட் எடுக்கணும், இப்படியெல்லாம் எடுத்து போனால் தான் அந்த ரூட்டு அந்த இடத்துக்கு நான் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் பிளானை போட்டு எனக்கு இப்படி தான் ரூட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இப்படிங்கிற மாத்திரத்தில் ஃப்ளைட்டை பிடிச்சா என் பிள்ளை ஒரு 1 ஹவர் போய் நடந்து போகிறதுக்கு 10 நிமிஷத்தில் போய் இறங்கிடும். அவங்க ரூட்டு வேறு, ஓகேவா, ஈஸியாக இருக்கும். அந்த டைம் வர வரைக்கும் உன் மனதை வந்து ரொம்ப ஒரு அலைனாக வச்சுக்கோ. ரொம்ப ஆஸ்லேஷனில் இருக்க, டிப்ரெஷனில் இருக்க, நம்பிக்கையற்ற மனநிலையில் இருக்க, ஒரு சிலர் வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சிலர் வெக்ஸாகி ரொம்ப டெப்ரெஷன் போயிருக்கீங்க, விரக்தியில் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு சக்ஸஸ் நடக்க போகுது இந்த வாரத்தில். அந்த சக்ஸஸ் ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலேயே நடத்தி தரத்துக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரெடியா? இது ஒரு சிலருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் லாக்கில் உட்காந்துட்டு இருந்தேன்னா நீ எடுக்க போகிற முயற்சியில் சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப லேகிங்கில் இருக்கீங்க. எஸ், அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்படி இருக்குமா, அப்படி ஆகுமா, என்ன ஆகும், ஏதாகும், அப்படி ஒரு தாட்டு. அதே மாதிரி வேலையில் நீங்கள் பேஷனேட்டாக ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க, ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு முன்னேற்றம் வேணும், அதில் ஒரு இன்கம் வேணும், எனக்கு அதில் நான் நினைக்கிற மாதிரி ஒரு கோல், எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அபண்டன்ஸ் வரணும், சக்ஸஸ் வரணும், இதெல்லாம் உங்களோட மைண்ட் செட் இருக்குது. ரெண்டாவது, உங்களை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஜாப் கேரியருக்காக, படிப்புக்காக, அதே மாதிரி உறவுகள்கிட்ட வந்து நிறைய கிளாஷ் இருக்குப்பா, நிறைய கற்றுக்கணும். நீங்கள் உங்களை அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. நான் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பேன், உன்னை நீ அலைன்மெண்ட்டாக வச்சுக்கன்னா உன்னோட ஃப்யூச்சரை நான் பிரைட் பண்ணிவிடுவேன், எனக்கு அதுக்கான அவகாசம் வேணும், உன்னை நீ ஹீல் பண்ணிக்கிட்டால் இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே தெய்வம் வரணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை க்ளீனாக, இப்போ ஒரு சாதாரணமாக உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறதுக்கு எப்படி இருப்பீங்க? ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஃப்ரெண்டை பார்த்து, அவங்க திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வரதா நீங்கள் தான் அவங்கள அழைச்சிருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், எனக்கு வந்து உங்களோட அந்த இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் வந்து நம்மளோட இது வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஃப்ரெண்டுக்கே நான் சொல்கிறேன். அப்படி வராங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் வீட்டை அலங்கோலமாக போட்டு வச்சுட்டு உக்காந்துருப்பீங்களா? நீட்டாக எல்லாத்தையும் எங்கெங்கே எது இருக்கணுமோ எடுத்து வச்சுட்டு வாங்க, வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருப்பீங்கல்ல, நீங்களும் ஒழுங்காக நீட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு. அப்படி இருந்தால் தானே அந்த ஃப்ரெண்டு உள்ளே வந்து உட்காந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் உங்கள் கையால் தண்ணியோ இல்லை நீங்கள் கொடுக்குற விஷயத்த வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக 2 வார்த்தை பேசிட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு அது ஒரு நிம்மதியாக, ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்த்தேன், ரொம்ப ஆறுதலாக இருந்தது, ரொம்ப என்னை வந்து கைண்டாக பேசினாங்க, அப்படி ஒரு இது வரும் இல்லையா?
ஆனால் நீங்களே அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகாமல், ஓகேவா, அதுக்கப்புறம் ரூம் உங்களோட வீட்டை அப்படியே ஒரு அலங்கோலமாக போட்டு வச்சுருந்தா உள்ளே வர ஃப்ரெண்டு எப்படி எவ்வளோ நேரம் நிற்பாங்க சொல்லுங்கள்? இதுக்கு மேலே எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறது? அதை தான் பண்ணிகிட்ருக்குறீங்க. அப்போ ஒரு தெய்வம் வீட்டுக்கு வருதுன்னா அந்த வீட்டை என்ன பண்ணுவீங்க? ஒரு பொங்கல் விழா கொண்டாட போகிறீங்க, வீட்டை க்ளீன் பண்ணுவீங்க, எல்லா இடத்துக்கும் வந்து அந்த மாவிலை தோரணம் கட்டுவீங்க, அப்புறம் வாசக்காலில் குங்குமம் மஞ்சள்லாம் வைப்பீங்க. ஏன்னா அந்த வாசப்படியில் வந்து வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து தெய்வம் தேவதைகள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடம், அது என்ட்ரன்ஸு. அந்த இடத்த நீட்டாக்குவீங்க. செய்கிறீங்களா இல்லையா? அப்போ தானே உள்ள அந்த அந்த குட் வைப்ரேஷன் வரும்னு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களை பேட் வைப்ரேஷனாக ஆக்கி வச்சுருந்தா எப்படி குட் வைப்ரேஷன் அங்கே வரும்? வீட்டை எதுவுமே செய்யாமல் அன்றைக்கி வந்து நீங்கள் அப்படியே போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் பொங்கல் விழா கொண்டாடுவீங்க செல்லங்களை? அதைத்தான் பண்ணிகிட்ருக்குறீங்க. அதைத்தான் சரி பண்ண சொல்கிறாங்க. இவங்க வந்து நிற்கிறாங்க பாருங்கள். நீ உன்னை டியூனாக வச்சுக்கோ. ஏஞ்சல்லே வந்து பதில் சொல்கிறாங்க. ஏஞ்சல் கார்டில் உனக்கு 1 இயரில் நடத்தி தரேன். ரொம்ப இப்படியும் அப்படியும் ஏதோ முடிவு எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டிருக்கீங்க. அது ஒரு இதாக கூட இருக்குது உங்களுக்கு. என்னென்னா ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது, அதே மாதிரி ஜாபில். இந்த ஜாபை செய்யவா இல்லை விட்டுடவா? இதை செஞ்சால் எனக்கு தொடர்ந்து இதில் க்ரோத்திங் இருக்குமா இருக்காதா? அதே மாதிரி அந்த உறவு, இந்த உறவு எனக்கு பாண்டிங் கொடுக்குமா கொடுக்காதா? ஏன்னா எனக்கு அடிக்கடி இந்த உறவால் ரொம்ப 2 பேருக்கும் ஈகோ அதிகமாக போயிட்டுருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இதை நடத்தி வைப்பீங்களா அப்படின்ட்டு உங்களோட கோரிக்கை. ஓகேவா? உங்களுக்கு கைடன்ஸும் சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படி டியூனாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து இப்போ ஒரு சில மெயில் எனர்ஜி பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜினால் அவங்களால ஒரு பிளாக் மேஜிக் நடத்தப்பட்டிருக்கு. உங்களோட உறவில், உங்களோட ரிலேஷன்ஷிப் அல்லது உங்கள் குடும்பத்தில் இந்த ஒற்றுமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இந்த பிளாக் மேஜிக் நடத்தின மாதிரி தெரியுது. அது ஒரு மணிக்காக, ரிலேஷன்ஷிப்காக ஒரு தேர்ட் பார்ட்டியாக அவங்க இருக்க மாதிரி தெரியுது. சொத்துக்காக கூட இருக்கலாம் மேபி. சரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கைடன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கான அஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பிள்ளைங்களுக்கு என்ன அஃபர்மேஷன்மா? என்ன கிராட்டிடியூட் தான். கிராட்டிடியூடை என்ன மாதிரி பண்ணணும்? அதுக்கு ஏதாவது கார்டு சொல்கிறாங்களா பார்க்குறேன். எனக்கே இன்ட்யூஷன் வருது. அது கார்ட்லேயே பார்த்துடலாமே. கார்ட்லேயே பார்த்துட்டு நானும் வந்து உங்களுக்கும் காமிச்ச மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்கு என்னம்மா அஃபர்மேஷன்? என்ன சொல்லி உன்னை வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தா பிள்ளைங்கள நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற, பிளஸ்ஸிங் கொடுக்குற? பிள்ளைங்களுக்கான அஃபர்மேஷன் இந்த வாரம். வாவ், சூப்பர். பார்த்தீங்களா வந்து நிற்கிறாங்க பாருங்கள். உங்களோட அஃபர்மேஷன் சரண்டர். என்கிட்ட சரண்டர் பண்ணு, குருக்கிட்ட சரண்டர் பண்ணணும். நீங்கள் வந்து டிவைன் எனர்ஜியாக இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அம்மா வந்து உங்களுக்கு ஒளி தீபமாக இங்கே பாருங்கள். இது ஒளி தீபமாக இங்கே இருக்கிறாங்க. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா செல்லங்களே? இங்கே ஒளி தீபமாக இருக்காங்க. ஆனால் பேசுவாங்களா? பேசலை. அமைதியாக அவங்களோட அந்த சுடரில் இருக்காங்க. அந்த பிரைட்னஸை கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து என்ன அம்மா சரண்டர், நான் சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னா, அதுவே ஒரு குருக்கிட்ட வந்து நின்று பேசுனீங்கன்னா அந்த குரு வந்து உங்களுக்கு பதில் அளிப்பார். உங்கள்கிட்ட இருக்க லேகிங்கை அவருக்கு தெரியும். அதை மாதிரி யாராவது நல்ல ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இருந்தால் போயிட்டு அவங்ககிட்ட வந்து நீங்கள் உங்களோட பிரச்சனைகளுக்கான அந்த சொல்யூஷன் என்னங்கிறத நீங்கள் கேட்கணும், சரண்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ குருமார்களால் உங்களோட இந்த பிரச்சனையை சீக்கிரம் வெளியே கொண்டு வர முடியும். இந்த வாரம் நீங்கள் அஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக சரண்டர் பண்ணுறேன், என்ன நீ வழிநடத்து, எனக்கான வெற்றியை கொடுங்க. ஓகேவா? எனக்கு ஆஸ் அ குருவாக இருந்து எனக்கு நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்களை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன், என் வழிகளில் எனக்கு வந்து வெற்றியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன். ஸோ ரொம்ப நாளாக வந்து உங்களோட வேலைக்காக, உங்களோட முயற்சி, அதாவது பணம் ரீதியான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப், வாட் எவர் உங்களோட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் நிறைய செல்ஃபாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இதை வந்து ஒரு மனிதர்களாலும்
மற்ற ரிலேஷன்ஷிப் மூலமாகவும் இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது வரைக்கும் நீ நிறைய முயற்சி பண்ணி உனக்கு இதில் சக்ஸஸ் கிடைக்கல. உனக்கு சக்ஸஸ்க்கான அந்த விஷயம், உன்னோட சக்ஸஸ் நடக்க போகுதுன்னா நான் வந்து டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணேன். அம்மா நான் உன்னை முழுவதும் நம்புகிறேன், என்ன நீ வழி நடத்து அப்படின்னு சரண்டர் பண்ணுங்க. எனக்கு நீ இருக்க, நான் வந்து உங்ககிட்ட விடுறேன். ஓகேவா? உங்ககிட்ட சின்ன சின்ன லேகிங் எல்லாம் இருந்துன்னா, தன்னோட தவறு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த தவறு மறுபடியும் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த மன அமைதி, நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு தான் குருவை சரண்டர் பண்ணணும். உங்களுக்கு யாராவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் தெரிஞ்சால் அவங்ககிட்ட போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அந்த மாதிரி யாரும் தெரியலன்னா டிவைன் பாத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஹேமா இருக்காங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே இங்கேன்னு போய் அலையணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இவ்வளோ அழகான அற்புதம் நான் உங்கள் கண்ணு முன்னாடி தான் எடுத்தேன். கரெக்டாக அவர் வந்து நிற்கிறாங்க. சரண்டர் தான் வேணும் இந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு நான் கார்டு போடும்போதே பார்த்தேன், ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தா அவ்வளோ ஒரு மனம் வந்து வெறுத்த நிலையில் தான் இருக்கீங்க. ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கீங்க. நிறைய வந்து ப்ரேயர் பண்ணி எதுவுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை. இது வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எதுவுமே நடக்கலை. எத்தனையோ தெய்வங்களை வேண்டியிருக்கீங்க, கோவிலுக்கு போயிருக்கீங்க, என்ன கண்டீங்க? ஒன்றும் நடக்கலை, வேலை நடக்கலை. நீங்கள் பரிகாரத்தை வெளியே தேடுறீங்க, பரிகாரம் செய்ய வேண்டியது உள்ளுக்குள்ளே. அதை வந்து இவங்களால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேவா? நம்பி சரண்டர் பண்ணுங்கள். நான் என் டிவைன், என்னோட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்கிட்ட நான் சரண்டர் பண்ணுறேன். என் அன்னை பராசக்திகிட்ட சரண்டர் பண்ணுறேன். என் அன்னை பெரியபாளையத்தம்மா எனக்கு வந்து வழிகாட்டுங்க. எனக்கு ஆஸ் அ குருவாக நீங்கள் வந்து கிடச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு குருவாக நீங்கள் பிடிக்கணும். ஓகே? அது நீங்கள் என்கிட்ட தான் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேறு யாராவது குரு தெரிஞ்சால் நீங்கள் போய் அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணி அவங்களோட அந்த அட்வைஸை கேட்டு நடந்துக்கணும். ஓகே? இதோட உள்ளர்த்தம் அதுதான். சரண்டர் அஃபர்மேஷன் உங்களுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போது இந்த ஒளி வந்து பேசுமா? ஒளிக்கு வந்து அதோட அந்த வைப்ரேஷனை அவங்க கொடுக்குறாங்க. பட் அதுக்குள்ள நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா குரு மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் யாராவது நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க சொல்கிற விஷயங்களை, உங்களோட லேகிங்க்கு என்ன காரணம், எந்த இடத்துல இந்த இது நடக்குது. இப்போ நான் உங்களுக்கு சில கைடன்ஸ் இதெல்லாம் வந்து ரூட்டை சொல்கிறேன், எந்த இடத்துல பிரச்சனை வந்தால் என்ன, எங்கே அடி விழும் அப்படின்ட்டு. அது மாதிரி யார் கரெக்டாக உங்களை கைட் பண்ணுறாங்களோ நீங்கள் தாராளமாக போய் அங்கே பண்ணிக்கோங்க. இப்படி இன்கேஸ் யாரும் தெரியலன்னா நீங்கள் நம்மக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா? இந்த வாரத்துக்கான அஃபர்மேஷன் இது தான் சொல்கிறாங்க. சரண்டர் யுவர் செல்ஃப். ஓகே? நாங்கள் இருக்கோம், பார்த்துக்குறோம், எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்ட்டு. இப்போ பைல் 2க்கு பார்க்கலாம் சொல்லுங்களே. பைல் 2 இந்த பைரட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன். இந்த வாரம் உங்களுடைய பண வரவு, வேலை வாய்ப்பு எப்படி இருக்க போகுது? பைல் 2 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் வந்து பெரிய பாளையத்தம்மாவுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஓம் சக்தி, பராசக்தி அப்படின்ட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. ஓகே? இந்த வாரம் பைல் 2 சூஸ் பண்ணவங்களோட பண வரவு, வேலை வாய்ப்பு என்ன முன்னேற்றம் இருக்க போகுது? ஓகே. உங்களோட வேலை வாய்ப்பும் சரி, படிப்புலேயும் சரி, ஏதோ ஒரு ஃபெயிலியர்ஸ் ரிப்பீட்டடாக பார்க்குறீங்க. ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, ஏதோ ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, ஏதோ ஒரு அரியர்லாம் நிறைய வச்சுட்டு உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணிங்கன்னா, ஆனால் நடந்த விஷயத்தில் ரொம்ப மூழ்கி போயிருக்கீங்க. அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. வேறு என்ன ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க? வேறு ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்து லைஃப்பில் பெருசாக நடந்திருக்கு. எஸ், லவ் ஃபெயிலியரு, அது படிப்புலையும் ஃபெயிலியர், பாஸ்டில் நடந்த ஃபெயிலியர்ஸ், இதெல்லாம் வந்து உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கு. அதனால தான் உங்களோட பண வரவில், உங்களோட வேலை வாய்ப்பில் தொய்வு, டல்னஸ் இருக்கிறதுக்கு காரணம். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க
நீங்கள் உங்கள் மணி எனர்ஜிக்காக சில முயற்சிகளை வந்து பண்ணலாம். ஏதோ ஒரு சப்ஜெக்டை படிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும். அது வந்து அந்த முயற்சியில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஏன்னா அடுத்த கார்டு சக்ஸஸ் கார்டு தான். உங்களுக்கு பென்டக்கல்ஸ் வந்திருக்கு, ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம், இந்த லெசன் ஏதோ ஒரு சம்திங், நீங்கள் ஒரு ப்ராஜெக்டையோ ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக போக முடியும். ஓகேவா? தைரியமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வரும் வாரத்தில் நீங்கள் அன்னைக்கிட்ட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி, ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான். ரொம்ப டேலண்டடான பர்சனாக இருப்பீங்க. 30, 25 அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறீங்க. ஒரு சிலர் 35 கூட இருப்பீங்க. ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சனாக தெரியுறீங்க. ஓகேவா? ரொம்ப உறுதித்தன்மை இருக்கும் உங்கள்கிட்ட. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்கள். நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷில் அதிகமாக தெரியுறீங்க. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பணவரவு ரீதியில் யாராவது உங்களுக்கு இந்த வரும் வாரத்தில் ஹெல்ப் வருவாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஃபீமேல் எனர்ஜி கூட வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஓகேவா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். பட் நீங்கள் ரொம்ப வந்து சோக கீதத்தில் இருக்கீங்க. நடந்த ஃபெயிலியர்ஸை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதை செய்யாதீங்க. ஓகேவா? அதுலேருந்து ஹீல் ஆகணும். நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் ரெக்கார்டை ஹீல் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட்? நிறைய பேசிட்டேன் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பழைய பதிவுகளை வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ பணவரவு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை சொல்லிட்டாங்க. இன்னும் லேக்கில் இருக்கீங்க. அதுக்கு சில முயற்சிகளை பண்ணுறதுக்கு, அது செஞ்சால் சக்ஸஸ் ஆகிடுமா அப்படின்ட்டு சில பேர் இருக்கலாம். சில பேர் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா, ஆனால் அது இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணால் அதில் சக்ஸஸ் கிடைக்குமா, அதுதான் உங்களோட கேள்வி, எதிர்பார்ப்பு. ஒரு சிலர் வந்து அதை சில பேருக்கு பண்ண, ஒரு சிலர் மட்டும் அதுக்கான விஷயங்கள் ஏதோ செஞ்சிட்ருக்கீங்க. அதில் வந்து சக்ஸஸ் ஆகிடுமான்னு கூட எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த வரும் வாரத்தில் அதை நீங்கள் எதிர்பார்த்த அந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆழ்மன பதிவில் இருக்க அந்த ரெக்கார்டை கிளியர் பண்ணுங்கள், சரண்டர் பண்ணுங்கள். நடந்த விஷயத்துலேருந்து ஒரு படிப்பினை தான் கற்றுக்கணும். தோல்வியை கண்டிருக்கீங்கன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து உறவுகள் ரீதியான, இப்போ குடும்ப ஒற்றுமை, உறவுகள் ரீதியான அந்த முன்னேற்றம், நீங்கள் வந்து திருமணமானவங்க இல்லை லவ் லைஃப் எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம். ரெண்டாவது, ஓகேவா? இதில் வந்து எப்படி இருக்க போகுது உங்களோட குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி இல்லை குழந்தைகள், உங்கள் பிள்ளைங்களோட உங்களோட பாண்டிங். ஒரு சிலர் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் லவ்வர் கூட உங்களோட பாண்டிங் எப்படி இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க இப்போ எதுவும் பிரேக்கில் தான் இருக்கீங்க. லவ் பிரேக்கில் இருக்கிறீங்கோ, அது எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தில் அடி வாங்கினீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இப்போது இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் பிலோ 35 அப்படி தான் தெரியுது. 75% நீங்கள் பிலோ 35 இருக்கீங்க. 25, 20 அந்த மாதிரி கூட இருக்கலாம். லவ் ஃபெயிலியர், நிறைய ஒரு லவ் ஃபெயிலியர் தெரியுது. நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் சில பேர் சிங்கிளாக இருப்பீங்க, கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவி பிள்ளைங்களை விட்டுட்டு பிரிஞ்சிருக்கீங்க.
உங்களுக்கு இப்போ புது ப்ரப்போசல் வரா மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது இந்த வரும் வாரத்தில். ஆனால் நீங்கள் வந்து முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுறீங்க. நீங்கள் இதுக்காக மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணுறீங்க. சில பேர் ரீயூனியன் பண்ணிக்கிறதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். சில பேர் வந்து நியூ லைஃப் ஒரு அப்ரோச் வருது இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உங்களோட லவ் ப்ரப்போசலை சொல்லலாமா வேணாமா, இதை ஏற்றுக்கலாமா வேணாமா, அந்த மாதிரி ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் அந்த பர்சனை வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க இல்லையா, அந்த பர்சன் வந்து அதுக்கு அவரை வந்து உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் வந்து திரும்ப வந்து ரீஜாயின் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அதுக்காக நிறைய எஃபெக்ட் போடுறீங்க. ஓகேவா? ஆனால் எதுவுமே வந்து பலித்தம் மாற மாதிரி தெரியல. இந்த வாரமும் நீங்கள் இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நியூவாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு ப்ரப்போசல், ஒரு ஏதாவது ஒரு உறவு வருதுன்னா உங்ககிட்ட, அந்த உறவை பற்றி A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ரெண்டாவது, அதில் தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி தெரியுது, அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்குது. நீங்கள் தூங்கிய பல நாட்கள் ஆகுது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிப்ரெஷன், அழுகை, ரொம்ப அதை அந்த அந்த டாபிக் எடுத்தாலே சரி, அந்த பர்சனை பற்றி நினச்சாலே சரி, ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவீங்க. ஆமாம் தானே? சில பேருக்கு சிக்னஸ் கூட இருக்குது. இது வந்து ரொம்ப ஹெல்த்தை இது பாதிச்சிருக்கு. ஓகே, சரி. இப்போ ரீயூனியன் வேணும், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னா இந்த வாரத்துலேயே இமீடியட்டாக நடக்குமான்னா, இமீடியட்டாக இந்த வாரத்தில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ நெகட்டிவிட்டி அவ்வளோ இருக்குது. நம்பிக்கையற்ற மனநிலை. இந்த ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்க நம்பிக்கையற்ற மனநிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரு பதிவு கூட போடலான்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா மலர்களை பற்றின ஒரு விஷயம் அது. அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து ஒரு மலர் வந்து ஒர்க் பண்ணும். ஆனால் அந்த ஒவ்வொரு மலரை பற்றி நீங்கள் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மனிதர்களுக்குள்ளே இவ்வளோ பேர்லாம் இருக்காங்களா, இப்படியெல்லாம் மனநிலை இருக்கா அப்படின்றது ஒரு இதுவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க இல்லை உங்கள் பர்சன் என்ன மன ஓட்டத்தில் இருக்காங்க, மன எண்ணத்தில் இருக்காங்கங்கிறது உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹீலிங் ப்ராசஸ், அந்த ஃப்ளவர் தெரப்பியை நீங்கள் கொடுக்கும்பொழுது அவங்க ஹீல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சில டிப்ஸும் நான் சொல்லுவேன். இப்போது ஃபஸ்ட்டு உங்களோட அந்த பிளாக்கேஜஸ், உங்களோட ஆரா சக்கரா பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்ளவர் தெரப்பிக்குள்ளே போகும்போது அது பக்கவாக சீக்கிரமே வேலை செய்யும். அது சூட்சம ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு ஹீலிங் டைம் நிறைய எடுக்கும். அது வரைக்கும் அந்த பொறுமை நிதானத்தில் அந்த எடுக்க மாட்டாங்க. இது எனக்கு ஒரு இதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஹீலிங் ப்ராசஸை அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட்டே எடுத்த உடனே உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட ஆரா சக்கரா பிளாக்கேஜஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை முதல்ல அப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணோம்ல. என்ட்ரன்ஸில் இருக்க அடைப்பை கிளியர் பண்ணிவிட்டு வீட்டை நீட்டாக்கி வச்சா தானே அங்கே ஒளி தீபம் ஏற்றி வச்சு அந்த ஒளி வந்து அந்த பிரைட்னஸ், அந்த வைப்ரேஷன் அங்கே இருக்கும். அது மாதிரி தான் ஃப்ளவர் தெரப்பி உள்ளே வருதுன்னா நீங்கள் சில விஷயங்கள்லாம் உங்களை அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். அது வந்து கிறிஸ்டல் ஹீலிங்கில் வரும், ஃப்ளவர் தெரப்பியில் வரும், அண்ட் உங்களோட ரேக்கி ஹீலிங், நம்மளோட ரேக்கி ஹீலிங்லேயும் அந்த முக்கியமான ப்ராசஸை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்ய வேண்டிய வேலையை அடுத்தது நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கரெக்டாக அது நச்சுன்னு போய் அந்த எப்படி ஒரு அம்பு விட்டால் எப்படி கரெக்டாக அந்த இதில் போய்ட்டு டச் ஆகுது, நம்மளோட அந்த குறியில் போய்ட்டு ஈஸியாக அந்த கோல் அச்சீவ் பண்ணும். அது மாதிரி அந்த ஸ்பாட்டில் போய்ட்டு அது வந்து வேலை செய்யும். ஓகேவா? ஸோ இந்த பைல் டூ சூஸ் பண்ணவங்க இந்த வரும் வாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மெடிடேஷன், ஹீலிங் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கிறீங்க. இந்த வரும் வாரம் நீங்கள் அதை தான் செய்யணும். இந்த உறவுகள் ரீதியான விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு நியூ ப்ரப்போசல் வந்தால் கூட அவங்கள ஹேண்டில் பண்ணுறத கொஞ்சம் கவனம் வைங்க. ஏன்னா அதுவும் பிரேக் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ வந்து பணவரவு, வேலை வாய்ப்பு, குடும்ப ஒற்றுமை, உறவுகள் ரீதியான அந்த பாண்டிங் அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ உங்களோட உடல், மனம், ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். பெரிய பாளையத்தம்மா உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி? உங்கள் உடல் ரீதியான பிரச்சனை என்ன, மன ரீதியான பிரச்சனைகள் என்ன போயிட்டுருக்கு செல்லங்களுக்கு?
ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களோட ஹெல்த் எப்படி இருக்க போகுது, மனம் உடல் எப்படி இருக்க போகுது வரும் வாரத்தில். எஸ், உங்களோட ஆராய்ச்சக்கரா இப்போ அந்த ரெண்டாவது உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்தோம்ல, குடும்ப ஒற்றுமையிலேயே. அதை நீங்கள் லவர்ஸாக இருந்தாலும் திருமணமானவங்களாக இருந்தாலும் அதுக்கானவே பார்த்தோம். அதிலே தெரிஞ்சிச்சு உங்களோட ஆராய்ச்சக்கரா இம்பேலன்ஸ்னு. அதை இப்போ வந்து ஹெல்த்துக்காக கேட்கும்போது அதை தான் சொல்கிறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போது. ஓகேவா? மன வருத்தம் இருக்குது, அதிகமாக மன வருத்தம். ஃபைனான்ஷியல் இதில் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. சில மெயில் எனர்ஜி. ஓகேவா? சில பேர் உங்களோட ஹஸ்பண்டை பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்க. அவரை பற்றி நினச்சி மன வருத்தம் பட்டு உங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கீங்க. எஸ், கன்ஃபார்ம். நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை பற்றி நினைக்கிறது, கணவரை பற்றி நினைக்கிறது, இதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாங்க. உங்களோட ஹெல்த்தை கவனிக்கணும். நீங்கள் ஹெல்த்தை கவனிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் ரொம்ப அமைதி, பீஸ்ஃபுல், அன்பான, உங்கள் பர்சன் அன்பானவங்களாக உங்களுக்கு கிடைப்பாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் எதுக்காக வருத்தப்பட்டீங்க அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். உங்களோட ஆராய்ச்சக்கரா இம்பேலன்ஸாக இருக்குது. ஸோ உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை பாருங்கள். ஏன்னா மனம் சரியாக வேலை செய்யலைன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் டைப் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம் ரொம்ப நாளாக சரியாகாமல் இருக்கும். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை அவஸ்தைப்பட்டுருப்பீங்க. இது எங்கே போனாலும் சரியாகாது. ஏன்னா சரி பண்ண வேண்டிய இடம் மனசு தாங்க. அது சரி பண்ணாமல் நீங்கள் வெளியில் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வருது. இப்போ வந்து நீங்கள் எங்கே அடைக்கணும்? லீக்கேஜ் எங்கே இருக்குது? அதை சரி பண்ணாமல் வேறு இடத்துல அடைச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சரியாகும் சொல்லுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் நீங்கள் வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஆக்ஷன் எடுக்கணும். டெக்லே பார்த்தேன். அடுத்தது இவங்களுக்கு என்ன வச்சுருக்குறாங்க அம்மா. முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிங்கன்னா ஹீலிங் கண்டிப்பாக வருங்க. ஹீலிங் தான். ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. எஸ், விடோ அந்த மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? ஒரு சிலர் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்துருப்பீங்க. சேர்ந்து இருந்தாலும் பிரிஞ்சிருப்பீங்க. புரியுதா? மனதளவில் தனித்தனியாக இருக்கீங்க. ஓகே, ஒரு சிலர் விடோ அண்ட் சிங்கிள் பேரண்ட், கணவரை டோட்டலாகவே விட்டு பிரிஞ்சு இல்லைனா அந்த மாதிரி டிவோர்ஸ் ஆகி அந்த மாதிரி தெரியுது. இப்போ தனியாக இருக்கீங்க. மேரேஜ்க்காக சில பேர் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு உங்களை சரி பண்ணிக்கோங்க. உங்களோட ஹெல்த்தை கவனிங்க. ஓகேவா? உங்களுக்கு நல்ல மாஸ்டர்ஸ் யாராவது தெரிஞ்சால் போய்ட்டு மாஸ்டர்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட இந்த பர்டிகுலர் பிரச்சனையை சொல்லி இதுக்கு தீர்வு இருக்கான்னு அவங்க நல்லா தெரிஞ்சு அவங்கக்கிட்ட நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை அவங்கக்கிட்ட யாராவது நல்லா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, சரியாகுதுன்னா நீங்கள் போய் தாராளமாக பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி யாரும் தெரியலனா டிவைன் பாத்தில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அஸ் ஹேமாவா இங்கே இறைவன் உங்களுக்கு அற்புதமான இந்த விஷயங்களை சொல்லி உங்களை கிளியர் பண்ணிகிட்ருக்காரு. யாரெல்லாம் வந்து இதில் கலந்துக்கிட்டு இந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துகிட்டு பலனடைகிறீங்களோ சந்தோஷம். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சில பதிவுகளை முந்தைய பதிவுலாம் நான் போட்டிருக்கேன். சில பேருக்கு யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் கேட்கல. ஆனால் பிள்ளைங்க கேட்குறீங்க நீங்கள். அதனால் நீங்கள் நிறைய கிளைண்ட்டு கேட்குறதுனால நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து அதை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க வேணாம். ஓகேவா? அது மாதிரி நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கும் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி டிவைன் பவர் நம்ம எடுத்து பண்ணும்பொழுது பெரியபாளையத்தம்மனுடைய அந்த அருள், அவங்க சில பிளஸ்ஸிங்ஸ் சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குதுன்னா நன்றி சொல்லுங்கள். கிராட்டிடியூட் கம்மியாக இருக்குது. கமெண்டில் போடுங்க. கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கூட நான் வந்து உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ்க்கு இப்போ சேனல் போடும்போது இந்த அப்டேட் பண்ணும்போது கூட நான் காமிப்பேன். சரி, நீங்கள் ஏதாவது கிளாஸ் கற்றுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து நடக்குமா, அப்படிலாம் ஒரு மேஜிக் எங்கள் வாழ்க்கையில் நடக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா
காலம் ஃபுல்லாக அப்படியே கேட்டுனே இருக்க வேண்டியதுதான். முயற்சி பண்ணுங்கள். எத்தனையோ விஷயம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க. இதில் வந்து ஒரு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். டிவைன் பவர் வந்து நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டால் டிவைன் பவர் இல்லைன்னு அர்த்தமா? இருக்குது தானே. அது என்ன சொல்லுவாங்க, பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருந்துச்சுன்னு நினச்சிக்குமா? அது மாதிரி நீங்கள் கண்ணை மூடி வச்சுக்கிட்டா உலகத்தில் எதுவுமே எனர்ஜி இல்லை, எல்லாமே வந்து டார்க் ஆகிடுச்சு, எல்லாமே வந்து பிளாங்க் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கிங்களா? கிடையாது. உங்கள் கண்களை வந்து திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே என்ன டிவைன் பவர் என்ன வேலை பார்த்துட்ருக்குன்னு. உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை, ஹோப் கொடுக்கறதுக்காக தான் இப்போ அந்த ரிவ்யூவும் கொடுத்துட்ருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிராட்டிடியூடை நிறைய பேருக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் கொடுக்கும்பொழுது ஒரு எத்தனையோ ஆன்மாக்கள் ஈர்க்கப்படுவாங்க. நம்பிக்கை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் போய் சேர்த்துக்கான ஒரு வழியை நீங்கள் வந்து உங்களை அறியாமையே செய்கிறீங்க. புண்ணியத்தை சேர்த்துக்கிறீங்க, ப்ளஸ் கர்மாவை சேர்க்குறீங்க உங்கள் சோலுக்கு. சரியா? ஓகே. இந்த வரும் வாரம் உங்களோட ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்கப்பா. அமிர்தம் சொல்லிவிட்டேன். சில பேர் இதை நான் சொன்ன விஷயத்த மோஸ்ட் ஆஃப் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வேர்ல்டு கார்டு, இந்த இதுக்கு வந்து இந்த கார்டு வருதுனாலே நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த விஷயம் மாறி உங்களுக்கு நல்ல விஷயம் ஸ்டார்ட் ஆகும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியில் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் நல்லா வச்சுக்கலாம், மனதை நல்லா வச்சுக்கலாம். உங்களுக்கு இருக்கிற அந்த லேகிங்கை சொல்லிவிட்டு இதை சரி பண்ணிட்டீங்கன்னா இதை சரியாகும் அப்படிங்கிற இதுவும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஹெல்த்தில் கவனம் வேணும் வரும் வாரத்தில். இப்போது ஓவரால் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 5 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வரும் வாரத்துக்கு அன்னையோட ஓவரால் கைடன்ஸ், பணவரவு, ரிலேஷன்ஷிப்பு, ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து என்ன கைடன்ஸு அம்மா கொடுக்குறாங்க. சக்தி 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்னம்மா அட்வைஸ் பண்ணுறேன்? அட்வைஸ் என் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் ஆகும். அவங்களுக்கு நம்பிக்கை வரணுன்னா அவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மேஜிக் பண்ணிட்டு தானே இருக்கேன். யாரெல்லாம் டிவைன் பாத்துக்கு வந்து சரண்டர் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையிலலாம் மேஜிக் நடந்துட்டு தான் இருக்குது, அற்புதம் நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் எண்டிங் பாயிண்ட்டுக்கு போனவங்கள கூட ரெக்கவர் பண்ணி அவங்களுக்கு வந்து அற்புதமாக ஹீல் பண்ணி அவங்கள வந்து சரி பண்ணிகிட்ருக்கு இந்த டிவைன் பவர். ஓகேவா? ஸோ நம்பிக்கையோட டிவைன் பவர் கிட்ட வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஓவரால் என்ன கைடன்ஸ் அம்மா கொடுக்குறாங்க? இந்த வரும் வாரம் பிள்ளைங்களுக்கு அம்மா என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுருப்பாங்க? நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கீங்களா? ஏதோ ஒரு வேலைக்காக, படிப்புக்காக, கணவருக்காக அந்த விஷயத்தை எஸ் பண்ணலாமா வேணாமா? அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா? இதெல்லாம் ஒரு டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதை செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி சில பேருக்கு பிஸ்னஸில் ஒரு கூட்டு முயற்சி கம்பைனாக சேர்ந்து பண்ணலாமா, சில பேரோட பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணலாமா, அது ஒரு யோசனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி அவங்க இந்த சிங்கிள் பேரண்ட், உங்கள் கூட கிட்ஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு கிட்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் கிட்ஸ் இருக்குது, மேபி நிறைய பேருக்கு கிட்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலர் மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க, அபவ் 50 க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் வந்து இது மாதிரி யோசனை, ஏதாவது ஒரு கூட்டு முயற்சி பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, அதை யோசனையில் இருக்கீங்க, பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா? அதே மாதிரி லவ் ப்ரப்போசல் கூட உங்களுக்கு இது வர மாதிரி இருக்குது, அதை செய்யலாமா, அதெல்லாம் ஒரு யோசனை. ஆனால் வர்றவங்க உங்களோட மெச்சூரிட்டி கம்மியாக இருப்பாங்க. டிவைன் உங்களோட துணையாக இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது வர்றாங்கன்னா அது நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த இது வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா?
ஓகே, இந்த வரும் வாரத்தில் வரக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கினா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது உங்களுக்கான அஃபர்மேஷன் என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஒயிட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு பெரியப்பா வெயிட் பண்ணா இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவாக. அஃபர்மேஷனில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அனுபவிச்சிருக்கீங்க, அது கர்மா பேஸ்ட். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து பிளாக் மேஜிக், தேர்ட் பார்ட்டினால் பிளாக் மேஜிக் நடத்தப்பட்டிருக்கு. அதனால தான் உங்களுக்கும் அவருக்கும் நிறைய கிளாஷஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப நாளாக இதோட கேள்வி உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம், உங்களுக்கு யாராவது சொல்லி கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏன் இந்த உறவு வந்து இந்த மாதிரி டாக்ஸிக்காக இருக்குது, ஏன் இவ்வளோ சண்டை பிடிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கலாம், யோசனை இருந்திருக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக இதுக்கான தீர்வு தெரியாமல் இருந்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா இது எதனாலன்னு? இதுதான் லாக். ஓகே, மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு வெல் செட்டில்டான பர்சன், உங்களோட மெயில் எனர்ஜியை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அவரோட சப்போர்ட் இல்லை, அவர் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க. ஒரு சிலர் பிரேக் ஆகிட்ருக்கோம், ஒரு சிலர் வந்து கூடவே இருப்பாங்க. பட் அவங்க உங்களை லாக் பண்ணுவாங்க பயங்கரமாக. இதுக்கு வந்து சரியான காலம் வரும், ஆனால் இப்போ உடனே கிடையாது, கொஞ்ச நாள் ஆகும். நீங்கள் வந்து ஹீல் பண்ணிக்கணும். உங்களுக்கு அஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டால், இந்த தேர்ட் பார்ட்டினால் வந்து இந்த ஹார்ட் பிரேக் இதெல்லாம் வந்து உங்களோட அந்த மனதை ரொம்ப பாதிச்சிருக்கு. நீங்கள் இதுலேருந்து வெளில வாங்க, டிவைன் கொடுக்குற அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே. ஓகேவா? கண்டிப்பாக இந்த ஹார்ட் பிரேக் உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அழுத்துது உங்களை. சில ஃபீமேல் எனர்ஜி அதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, வெளியே வர மாட்டேறீங்க. முயற்சி பண்ணுங்கள். ஓகே, டிவைனை நம்புங்க, சரண்டர் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்னது தான், சரண்டர் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக டிவைன் எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுவாங்க. நான் வந்து டிவைனை நம்புகிறேன், 100% நம்புகிறேன். என்னை ஹீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனதார ப்ரே பண்ணுங்கள். சரண்டர் யுவர் செல்ஃப். ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். குருமார்கள் உங்களுக்கு டைரெக்டாக பேசுகிறாங்க உங்கள் கூட. ஓகேவா? டிவைன் பவர் வந்து பஞ்சபூத சக்தியாக இருக்குது. அவங்க வந்து மௌனமாக இருக்காங்க, ஆனால் அவங்களோட ஆற்றல் அங்கே இருக்குது. அவங்க உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணமோ அத்தனையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை உணர்தல், புரிதல் இல்லாதனால நீ இந்த இடத்துல எப்படி இருக்கப்பா, உங்களோட சக மனுஷனாக வந்து உங்க கூட நின்று பேசுகிறாங்க இல்லையா, அதுவே ஒரு டிவைன் இப்படி தான் அலைன் பண்ணி ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சரியா? புரிஞ்சிச்சா? சரண்டர் யுவர் செல்ஃப். இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். டிவைன் டைம் வர வரைக்கும் நீ வந்து அலைவாக நிம்மதியாக இரு, நான் உனக்கான வேலையை செஞ்சு கொடுக்குறேன்றாங்க. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு ஜாப் கேரியரில், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் சில ஃபீமேல்ஸ் இருக்கிறீங்க, அதே மாதிரி மெயில் இருக்கீங்க, ரொம்ப அன்பு பாசம் நிறைந்தவராக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்பப்போ கொஞ்சம் உங்களோட வேலையிலையும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, உங்களோட சூழ்நிலையை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எல்லாம் திரும்ப வரல உங்கள் மேல்கிட்டேருந்து, ஃபீமேல்கிட்டேருந்துங்கிற ஒரு எண்ணம் இருக்குது உங்களுக்கு. ஒரு நம்பிக்கையற்ற மனநிலையில் இருக்கீங்க. ஓகேவா? அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கான டிவைன் டைமிங் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியலாம் இந்த நம்பர், அதுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.